கேரளாவில் போதைப் பொருள் பயன்படுத்துவதற்கு தனி ரூம் வசதி, பெண் தயாரிப்பாளர் குற்றச்சாட்டு. சமீபத்தில் பாலியல் தொல்லை விவகாரம் மலையாள படவலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதுக்கப்புறம் பல நடிகர்கள் போதைப் பொருள் பயன்படுத்துவதாக செய்திகள் வந்தன. இப்போது புதிதாக ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார் பெண் தயாரிப்பாளர் சாண்ட்ரா தாமஸ். இப்போது மலையாள படங்களின் பட்ஜெட்டில் போதைப் பொருட்களுக்கு என்று ஒரு பட்ஜெட் ஒதுக்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, போதைப் பொருள் பயன்படுத்துகிற நடிகர் நடிகைகளுக்கு என்று தனி ரூம் வசதி செய்து கொடுக்குறோம். இதை எங்கே போய் இந்த குடுமையை சொல்ல? ஆனால் தவறு செய்கிற நடிகர் நடிகைகள் மீது நடவடிக்கை எடுக்க மலையாள தயாரிப்பாளர் சங்கமும் மலையாள நடிகர் சங்கமும் தயங்குகிறது என்று குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார் பெண் தயாரிப்பாளர் சாண்ட்ரா தாமஸ். ரவி மோகன் ஆர்த்திக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கட்டளை. நடிகர் ரவி மோகன் தன்னுடைய காதல் மனைவி ஆர்த்தியுடன் விவாகரத்து செய்வதாக குடும்ப கோர்ட்டில் இது பற்றி வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஐஸ்வரி கணேஷ் மகள் திருமண விழாவில் கலந்து கொண்ட ரவிமோகன் தன்னுடைய காதலி கெனிஷாவுடன் பட்டுச்சட்டி, பட்டு சட்டை, பட்டு சாரி, பட்டு ரவிக்கையுடன் கலந்து கொண்டார்கள். இது பெரிய பரபரப்பானது. என்னை பாதுகாப்பாக வைத்திருப்பவர் கெனிஷா என்று வேறு பேசினார் ஜெயம் ரவி. அவ்வளவுதான். ஜெயரவியுடைய மாமியார் சுஜாதா விஜயகுமாரும் ஆர்த்தியும் செம சூடாக உண்மையுடன் கண்டன அறிக்கைகளை பதிவு செய்தார்கள். இதன் காரணமாக ஜெயம் ரவிக்கு கண்டனங்கள் சினிமா உலகில் அதிகரித்து கொண்டே வந்தன. இதைத் தொடர்ந்து தன்னை பற்றி பேச தடை விதிக்க உயர்நீதிமன்றத்தை அணுகினார் ரவிமோகன். அதேபோல் பல உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களுடன் ஆர்த்தியும் தன்னை பற்றி ஜெயம் ரவி பேச தடை விதிக்க கோரினார். விசாரித்த நீதிபதி இனிமேல் சமூக வலைதளங்களில் ஆர்த்தியும் ஜெயம் ரவியும் அவதூறு செய்திகளை பேசக்கூடாது என்று தடை விதித்தார். அது மட்டுமல்ல, ஆர்த்தி ரவி தரப்பிலும் ரவிமோகன் தரப்பிலும் ஏற்கனவே தாங்கள் வெளியிட்ட சமூக வலைதள பதிவை நீக்குவதாகவும் நீதிமன்றத்தில் உறுதி கொடுத்திருக்கிறார்கள். முதலாக ஏஆர் ரஹ்மான் ஒரு படத்தை இயக்குகிறார். ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கார் நாயகன், பல வெள்ளி விழா படங்களுக்கு இசையமைத்தவர். அவர் சமீபத்தில் திடீரென்று நான் ஒரு படத்தை இயக்கியிருக்கிறேன். அதற்கு காரணம், சில நாட்களுக்கு முன்னால் என் மனைவி ஒரு கதை சொன்னார். ஒரு சின்ன பெண்ணின் அப்பா அம்மாவை சிலர் கொலை செய்து விடுகிறார்கள். அந்த சின்ன பெண் வாசனையை வைத்தே யார் தன்னுடைய அப்பா அம்மாவை கொலை செய்தார்கள் என்பதை கண்டுபிடிக்கும் கதைதான் அது. விர்ச்சுவல் ரியாலிட்டி என்ற டெக்னிக் அடிப்படையில் இந்த கதையை நான் எழுதி இயக்கி தயாரித்திருக்கிறேன். இந்த சமயத்தில் நான் என்னுடைய மனைவியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் என்னுடைய வாழ்நாளில் பல பகுதியை நான் இசை என்று இசையமைப்பதிலேயே கருத்துக்களை கவனம் செலுத்தி விட்டேன். என்னுடைய குடும்பத்தினரை, குறிப்பாக மனைவி மகளை நான் கவனிக்க மறந்துவிட்டேன். இதற்காக நான் என்னுடைய மனைவி சாய்ராவிடம் இப்போது மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார் பிரபல இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான். பூஜா ஹெக்டேயின் ஆபாச படம் வெளியானதா? பூஜா ஹெக்டே எப்போதும் கவர்ச்சியாக தோற்றமளித்து படங்களை வெளியிட்டு கொண்டிருப்பவர். இப்போது வலைதளங்களில் பூஜா ஹெக்டேயின் ஆபாச படம் உலா வருவதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. இதை பூஜா ஹெக்டே மறுக்கவே இல்லை. ஆனால் எவ்வளவு கவர்ச்சிகரமாக ஆடையை குறைத்து படங்களை வெளியிட்டாலும் பூஜா ஹெக்டேக்கு புதிய படம் எதுவும் ஒப்பந்தமாகவில்லை என்பது வருத்தத்துக்குரிய விஷயம். விழா மேடையில் கவர்ச்சி உடையில் பலம் வந்த ராஷ்மிகா. இப்போது பொது விழாக்களிலும் நிகழ்ச்சிகளிலும் ராஷ்மிகா மந்தனா மாறுவங்கள் தெரிகிற வகையில் படுகவர்ச்சியாக ஆடை உடுத்தாமல் உடுத்தி வருகிறார் ராஷ்மிகா மந்தனா. இது பலருடைய கவனத்தையும் ஈர்ப்பதாக இருக்கிறது. தைராய்டு நோயில் சிக்கி தவிக்கும் விஷால். விரைவில் மாப்பிள்ளையாக போகும் விஷால் பத்திரிகையாளரிடம் பேசும்போது இந்த தகவலை தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளாக நான் மது அருந்துவதில்லை, சிகரெட் பிடிப்பதில்லை. என்னுடைய உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள அத்தனை பயிற்சிகளும் எடுத்து வருகிறேன். ஆனால் சமீபத்தில் எனக்கு தைராய்டு நோய் இருப்பது தெரிய வந்தது. அதற்கான சிகிச்சை மேற்கொண்டு வருகிறேன். விரைவில் அதிலிருந்து பூரண விடுதலை பெறுவேன் என்று சொன்னார்
நடிகர் விஷால். விவாகரத்து செய்த வில்லன் நடிகரை காதலிக்கிறார் மிருனாள் தாக்கூர். மிருனாள் தாக்கூர் முன்னணி நடிகை, பல மொழிகளில் நடித்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் இவரும் நடிகர் சுமந்தும் ஒரு படத்தில் நடித்தனர். அந்த படத்தில் மிருனாள் தாக்கூருக்கு வில்லனாக நடித்தார் சுமந்த். இந்த சுமந்த் யார் என்றால் தமிழிலும் சில படங்களில் நடித்தவர். தனுஷ் நடித்த வாத்தி படத்தில் வில்லனாக நடித்தார் சுமந்த். இவரைத்தான் இப்போது காதலித்து கொண்டிருக்கிறார் மிருனாள் தாக்கூர் நடிகை. ஆனால் சுமந்த் ஏற்கனவே கீர்த்தி ரெட்டி என்ற நடிகையை மணந்து விவாகரத்து பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது.